பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை சந்திப்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சுகமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நாளில கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் 14 வசனம் 26 இப்படி சொல்லுகிறது: கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். தேவனுக்கு பயந்து நடக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். உங்க பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கர்த்தர் கொடுப்பார். இன்னைக்கு நம்ம பல நேரத்துல யோசிக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி அமையுமோ. சில சொல்லுவாங்க, ஐயா என் பிள்ளை அவன் எதிர்காலம் எப்படி அமையும்னு தெரியல, அவள் எதிர்காலம் எப்படி அமையும்னு தெரியல. நான் ரொம்ப பக்தியா தான் நடக்கிறேன் ஐயா, ஆனா என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ ஒரு பெரிய கேள்விக்குறியோடு நின்று கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்கு பயந்து வாழ்கிற நமக்கு ஆண்டவர் ஒரு அடைக்கலமா இருக்கிறது மட்டுமல்லாமல் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அடைக்கலமா இருப்பார். நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அடைக்கலமா இருப்பார். ஒருவேளை அவங்களுடைய தோல்விகளை கண்டு, அவர்களுடைய பலவீனங்களை கண்டு, அவருடைய சோர்வுகளை கண்டு, அவர்களுடைய காரியங்களை கண்டு ஒருவேளை நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்க, பயப்படாதீங்க. உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் அடைக்கலம் தருவார். நீதிமானுடைய சந்ததி அல்லவா, தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷனுடைய சந்ததி அல்லவா. இந்த சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்து 1000 தலைமுறைக்கு இரக்கம் பாராட்டுவேன் என்று சொன்ன கர்த்தர் பிள்ளைகளுக்கு அடைக்கலமா இருப்பார். அவரே அடைக்கலமா இருப்பார். நீங்க ஒண்ணு தேவனுக்கு பயந்து வாழ்ந்துருங்க, அது போதும். நீங்க தேவனுக்கு பயந்து வாழ்கிறத உங்க பிள்ளைங்க பார்க்கட்டும், அவ்வளவுதான். நீங்க ஜெபிக்கிறத, நீங்க வேதம் வாசிக்கிறத, விசுவாசத்துல நடக்கிறத உங்க பிள்ளைகள் பார்க்கட்டும், அவ்வளவுதான். உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் அடைக்கலமா இருந்து உங்க பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வார், உங்களையும் பாதுகாத்துக் கொள்வார். ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறப்பா. நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து கலங்கி போயிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காய் ஜெபம் பண்றோம், ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபம் பண்றோம். ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் கர்த்தருடைய கரம் இறங்கி வரும்படி நான் ஜெபிக்கிறேன். என் ஆண்டவருடைய மகிமின் கரம் இறங்கி வரும்படி ஜெபிக்கிறேன். பாதுகாத்துக் கொள்ள முடியும் பலத்த கரம் அற்புதங்களை செய்யும்படி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.